எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். போன தடவை திமுக ஆட்சி இழந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள், பல காரணங்கள் இருந்தாலுமே அதிலும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான பாதுகாப்பின்மை, அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் ரீதியான குற்றங்கள், கொலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக ஆட்சியிலிருந்து இறங்குவதற்கு மிக முக்கியமான காரணம். அதிலும் குறிப்பாக நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு கேம்பெயின்லையுமே ரொம்ப ஆழமாக ஆணித்தரமாக சொன்ன விஷயம் என்னன்னா, நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையுமே மிக அழுத்தி சொல்லியிருக்காரு. பெண்கள் குழந்தைகள் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. கும்மிடிப்பூண்டில அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாடி இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறைஞ்ச மாதிரி தெரியல. வேணா கொஞ்சோண்டு அதிகரிச்சிருக்குன்னு வேணா சொல்லலாம். கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 12 பாலியல் ரீதியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்பது தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குது? விஜய் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சு? போன தடவை திமுக ஆட்சி முடிய போகிற அந்த சமயத்தில் நமக்கு எல்லாருமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். 2 வயது குழந்தையே கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ணான் அப்படின்ற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க காட்டு தீயா பரவச்சு எல்லாருமே அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தோம் இல்லைங்களா? இப்போ முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் ரீதியாக கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க? இந்த ஒரு 2 வயது குழந்தையின் சாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ட்டு தமிழ்நாடே ஒட்டுமொத்த குரல்ல சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ இந்த 3 வயது குழந்தையின் சாவுக்கு, இந்த கொடூர இறப்புக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தானே பொறுப்பேற்கணும். கரெக்டு தானே? ஏன்னா இப்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்கல்ல, காவல்துறையை உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க, அது எதுக்கு? சும்மா பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறதுக்கா அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தான் கேட்டாப்ல. டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன உங்களுக்கு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு கேட்ட தற்போதைய முதல்வர் விஜய் அவர்களே, இப்போ இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன உங்களுக்கு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறதுக்கா அப்படின்ட்டு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க கேட்ட அதே கேள்விதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கு நம்முடைய தாவேகா நிர்வாகிகள் அல்லது தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உத்து பார்த்தா நமக்கு சில வீடியோ காட்சிகள் வருது. முதல்ல அந்த பகுதி எம்எல்ஏ ஒரு பேர் என்ன, விஜயகுமார்னு நினைக்கிறேன், அவர் போறாரு எங்க, அந்த பிணவரைக்கு மாச்சூரிக்கு போறாரு. போயிட்டு அந்த பேரண்ட்ஸ், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை உள்ள தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாரு. அது என்ன பேசினாரு என்ன எதுன்னு தெரியல. வெளியே கூட பாருங்க, ஒரு பெண்மணி போலீஸை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு கூட்டு போனாருன்னு தெரியல. ஒருவேளை பேரம் பேசவா அல்லது மிரட்டவா அல்லது ஆறுதல் சொல்லவா நமக்கு தெரியாது. ஏன்னா சமீபத்திலையும் கூட இன்னொரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? சேலம் பகுதியை சேர்ந்த ஒருத்தன் இப்போ கூட சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. மணிகண்டன் அப்படின்ட்டு தாவேகா நிர்வாகின்னு ஒருத்தன் ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணிடம் உல்லாசமாக இருந்து அதை வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பெண் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பல பெண்களுடன் அந்த மாதிரி வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அவன் ஃபோனில் பதிவு பண்ணிட்டு இருந்தது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதே பெண் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. என்னன்னா, எம்எல்ஏ, அதே தாவேகா எம்எல்ஏ சரவணன் அப்படின்ற ஒருத்தர் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசினாரு, இதை இப்படியே விட்டுருங்க, இதை பெருசுப்படுத்த வேணாம்னு காம்ப்ரமைஸ் பேசினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறது, இல்லை அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஒத்து வரல அப்படின்னா அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதுக்கு நம்ம கடுமையான கண்டனங்களை, எதிர்ப்புகளை நம்ம பதிவு செஞ்சோம். இப்போ அதே தான் இந்த ஆட்சியிலும் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுதல. அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சுதான் ஒருவேளை இந்த 3 வயசு குழந்தையோட பெற்றோரை உள்ள அந்த எம்எல்ஏ தனியாக கூட்டம் மாச்சூரிக்குள்ள தனியாக கூட்டு போடுறது எதுக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இது ஒன்று. அதே எம்எல்ஏ உள்ளே போயிட்டு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது வெளியே பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு? மாதர் சங்கம், மகளிர் சங்கம் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகளிர் சங்கம் கேட்குது, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ட்டு அந்த மைக் எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது
கொஞ்சம் கூட அவங்கள கண்டுக்காமல் அந்த எம்எல்ஏ நேராக போகிறாரு, போயிட்டு கார் கதவை திறக்கிறாரு, டொப்புன்னு சாத்துறாரு. அங்கே இருந்த பத்திரிகையாளர்களுக்கு அவங்க பெரிய தப்பான கேள்விலாம் ஒன்றும் கேட்கல, நடந்த அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சில கேள்விகளை அந்த எம்எல்ஏ கிட்ட கேட்குறாரு. உரிய விசாரணை நடத்தணும் மாதர் சங்கம் சார் விசாரணை நடத்தணும். இதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாதர் சங்கம் கேட்டிருக்கு சார். என்ன சார் உங்களோட கருத்து? ஒரு பொறுப்பான சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு பொறுப்பான எம்எல்ஏவா பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு இல்லையா? ஆனால் டப்புன்னு கதவை சாத்திட்டு அப்படியே போகிறதுன்றது அது ஒரு ஆணவ போக்கு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மட்டுமே காரணம் இல்லை, இந்த மாதிரியான ஆணவ போக்கால் தான் திமுக வீழ்ந்தது அப்படின்ட்டு. அதே ஆணவ போக்கை இப்போ தாவேக தொடர்கிறதா என்னும் கேள்வி எழுமா எழாதா சாதாரண மக்களை பார்த்து? நிறைய பேர் இங்கே கேட்கலாம், இதை பார்க்குறவங்க கூட, ஏப்பா எத்தனை நாளைக்கு தாப்பா குறைய சொல்லிட்டு இருப்பீங்க? அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, இப்போ தான் வந்திருக்கிறோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம், இப்போ தான் நாங்கள் ABCD 1 2 3 எல்லாம் இப்போ தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே எங்ககிட்ட நீங்கள் PhD கொஸ்டின் கேட்டால் எப்படி? ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க எங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்களே, ரைட்டு கொடுக்கலாம் தான், 6 மாதம் டைம் கொடுக்கலாம் தான். எதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம்? நீங்கள் மற்ற துறை சார்ந்த பிரச்சனைகளை வந்து கற்றுக்கிறதுக்கோ இல்லை அதை சரி பண்ணுறதுக்கோ, அல்லது நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் வாக்குறுதிகள், கிட்டத்தட்ட 400 சில்லற வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களா, அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாதுப்பா. மாதம் 2500 பெண்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள், அதே மாதிரி 6 கேஸ் சிலிண்டர் தரேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இந்த விஷயத்துக்கு இதுக்கும் நீங்கள் 6 மாதம் டைம் கேட்பீங்களா? நீங்கள் தானே கேட்டீங்க பொம்மையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. அப்போது இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுதான் ஒரு அரசின் நாடகம். இதுக்குமே நீங்கள் டைம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. சரி, மற்றது அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் ஒருத்தர் வராரு. யார்? AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் IT, அப்புறம் இன்னொன்று இருக்குது, மொத்தம் அந்த துறையினுடைய அமைச்சர் குமார் அப்படின்ட்டு ஒருத்தர். அவர் வராரு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின்க்கு சார்பாக அந்த பெற்றோர்களுக்கு நிவாரண தொகை கொடுக்கறதுக்காக வராரு. வந்தால் நிவாரண தொகை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அங்கே வந்த இடத்துல அந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஒன்றா கூப்பிட்டு வச்சு அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ. என்ன இது என்ன இதென்ன கேலி கூத்தா? இது தமிழ்நாட்டு அரசியலையே கேலி கூத்தாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது வந்து மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதெல்லாம் செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கண்காணித்து இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாத்துக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் தான் காரணம். அவர் சொல்லித்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும். சரி, இந்த ஒரு விஷயம். இப்படி இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீண்டும் தாவேகா கோட்டை விடுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு ஆல்ரெடி எழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிகள் மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களும் அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லலாம், இதுக்குத்தானே நாங்கள் சிங்கப்பெண்கள் படையை ஏற்படுத்தி வைத்தோம் அப்படின்ட்டு. ஆமாம், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று போட்டுக்கிறீங்க. அந்த சிங்கப்பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? அவங்களால யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? குறைஞ்சபட்சம் அவர்களுடைய பாதுகாப்புக்காச்சும். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ஓரத்தில், ஒரு கடை ஓரத்தில் ஒரு பையன் ஒருத்தன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக இருக்கிறான். அங்கே 2-3 சிங்கப்பெண்கள் அந்த யூனிஃபார்மோடு போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறான். நியூஸ் என்ன தெரியுமா போடுறாங்க? அந்த குடிகார இளைஞரிடமிருந்து சிங்கப்பெண்களை காப்பாற்றிய பொதுமக்கள் அப்படின்னு போடுறாங்க. ஏங்க, சிங்கப்பெண்கள் யாரு? பெண்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ அந்த சிங்கப்பெண்களையே காப்பாற்றுறதுக்கு தான் பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த சிங்கப்பெண்களுடைய நிலை தான் என்ன? அவங்க அட்லீஸ்ட் தே ஆர் நாட் ஈவன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்க ஒரு குச்சியை கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க லத்தி கூட அவங்க கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறுங்கை வீசிக்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்றது 2ஆம் பட்சம். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? முதல்ல போக வேண்டியது, ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏற வேண்டியது. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட வந்து, இங்கே பாருங்கப்பா, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு தாய்மார்கள் மாதிரி, உங்களுக்கு சகோதரிகள் மாதிரி, அதனால் அவங்க கிட்ட எந்த விதமான தவறான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அதை ஒரு ரீல்ஸாக பிடிச்சிட்டு போட வேண்டியது. அப்புறம் அங்கே நடக்க வேண்டியது, திருப்பி இங்கே நடக்க வேண்டியது, குறுக்காம இருக்க ஓட வேண்டியது. அது ஃபோட்டோ, இது கேமரா கூடவே. எனக்கு புரியல, எங்கெல்லாம் சிங்கப்பெண்கள் படை போகுதோ அங்கெல்லாம் கூடவே ஒரு கேமராமேன் போகிறானே, அந்த விசித்திரமான காரணம் தான் எனக்கு புரியல. இதுலேயும் ரீல்ஸ் தான் இல்லையா? அப்புறம் ரேண்டமாக போக வேண்டியது ரோட்டில் 4 ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் ஐடி கார்டு போட்டுட்டு நின்றுருந்தாங்கன்னா அந்த பசங்களை கூப்பிட வேண்டியதே, இங்கே வா
அப்படின்னு கூட வேண்டியது, அந்த பசங்கள்கிட்ட என்னமோ அறிவுரைலாம் சொல்லப்பட வேண்டியது, அவங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறானுங்க, அதை எடுத்து ரீல்ஸாக போட வேண்டியது. இதுக்கா அந்த சிங்கப்பெண்கள் படை? இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மோகம் வந்து எந்த உச்சத்துக்கு போனாலும் குறைய மாட்டேங்குது. இல்லை அமைச்சர் ஆனாலும் சரி, அல்லது எம்எல்ஏ ஆனாலும் சரி, அதிகாரிகள் ஆனாலும் சரி, போலீஸ் ஆனாலும் சரி, அந்த ரீல்ஸ்ல இருந்து இங்க வந்துட்டா இங்கேயும் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது இல்லையா? இப்போ கூட சமீபத்திலையும் பாருங்க, ஒரு ஸ்கூல்ல போயிட்டு தாவேகா நிர்வாகிகள்னா அவங்க பொறுப்புல, அதாவது அமைச்சரோ எம்எல்ஏவோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிடையாது, சாதாரண கட்சி நிர்வாகிகள். அவங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நடத்துறதுக்கு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே ஹெட்மாஸ்டர் உட்காரிச்சிட்டு ஹெட்மாஸ்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு, அப்புறம் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்தாங்க மாட்டி, அதுக்கு ஒரு ரீல்ஸை போட்டு, அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம்மை போட்டு எரிச்சல் அடையிறாங்க எல்லாருமே. அரசு அலுவலகங்கள் இருக்கிறவங்க எரிச்சல் அடையிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கோமாளி கூத்து அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்கிறோம்ல, விஜய் அவர்கள் சொன்ன கதை தான் உங்களுக்கே தெரியும், தாவேக தோழர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பட்டாசு கதையும் பூக்கடையும் வச்சு ஒரு கதை சொன்னார்ல, பூக்கடைக்காரனை ஒருத்தனை கொண்டாந்து பட்டாசு கடையில் வச்சா அவன் என்ன பண்ணிட்டான்னா பட்டாசு மேலாம் தண்ணி தெளிச்சு விட்டானா. அது ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னாப்புல, அநேகமாக பிகில்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டே விளையாடிட்டு இருந்த குரூப்பை கொண்டாந்து இங்கே வச்சா இங்கேயும் ரீல்ஸ் போட்டு தான் விளையாண்டுக்கிறாங்க. அதே கதை தான் இந்த சிங்கப்பெண்கள் கதையை நடந்துட்டு இருக்குது. அப்போது இவர்களெல்லாம் வைத்து கொண்டு தான் நான் பெண்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு, இரும்பு எஃகு கோட்டையில் நான் பாதுகாப்பு அளிச்சிடும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரா? அப்புறம் இன்னொரு வாக்குறுதி வேற தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக ஆட்சியில் ஒரு பின்னாடி ஒரு பொட்டல் காட்டில் ஒரு இருட்டான இடத்துல ஒரு காரில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸோ வாட் எவர் அவங்க வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து அவர்களை தாக்கி அந்த பையனை அடித்து போட்டு அந்த பொண்ணை தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை மனதில் வைத்துக்கொண்டு, அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன, இந்த மாதிரி இருட்டான இடங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல வந்து தவறான சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது, அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத இடத்த நான் உருவாக்குவேன், எல்லா இடத்தையுமே நான் லைட்டை போட்டு எல்லா இடத்தையுமே சர்வேலன்ஸுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே நடக்கிறத கண்டுபிடிக்கிறது 2ஆம் பட்சம், விசிபிள் ஸ்பாட்டில் இருக்கிறத முதல்ல தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க இது வரைக்கும்? அதான கேள்வி. பிளைண்ட் ஸ்பாட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அது அவங்க ஆங்காரத்துக்குன்னு போகிறதுன்னு சொல்ல முடியாது, அவங்க தேவையில்லாமல் போகிற இடம். அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது, பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ இருக்குது. அதை விட்டு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே தான் நான் போவேன், தலைகளைத்தான் குதிப்பேன் அப்படிங்கிறது அது அவங்க தேர் ஓன் ரிஸ்க். குறைஞ்சபட்சம் அதை பிளைண்ட் ஸ்பாட்டை என்ன சொல்கிறது, விசிபிள் ஸ்பாட்டாக மாற்றுறதுன்றது 2ஆம் பட்சம். முதல்ல ஏற்கனவே இருக்கிற ஸ்பாட்டில் இருக்கிற குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குறைஞ்சபட்சம் அதை அந்த தண்டனை, அந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? இப்போ கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, பேசியிருக்காரு, தமிழகத்தில் காட்டாட்சி நடந்து கொண்டிருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே நடந்த காட்டாட்சிக்கு தான் இவங்களை தூக்கி ஓரம் வச்சுக்கிறாங்க, அது 2ஆம் பட்சம். அவங்களுக்கு இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கோ இதை பற்றி பேசுறதுக்கோ எந்த ஒரு அருகதையும் தார்மீக தகுதியும் கிடையாது. ஆனால் பொதுமக்களுக்கு இருக்குல்ல, பொதுமக்கள் கேட்கலாமல்ல. ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறது பொதுமக்களுக்கு, அப்போ அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. அப்போது இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா நமக்கு தெரியுதில்ல, நமக்கே நல்லா தெரியுதில்ல, இந்த மாதிரி கொடூர மிருகங்கள் உலவிக்கிட்டு இருக்குது. அவங்க என்னதான் அவங்களுக்கு டீச் பண்ணாலும், நீங்கள் சிங்க பெண்களை வைத்து மணிக்கணக்காக அவங்களுக்கு பாடம் எடுத்து அதை ரீல்ஸுகளாக விட்டாலுமே அவங்க திறந்து போகிறதில்ல. ஏன்னா இந்த 2 வயசு குழந்தை, இந்த 3 வயசு குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்துறவங்க நம்ம புரியவே மாட்டேங்குது. முதல்ல எதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகுறீங்க? எதிராக அவங்கக்கிட்ட கவர்ந்து இருந்தது, சொந்தமாக தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்க தெரியாத, வாயில் பேச்சு கூட முழுசாக வராத, பால் மனம் மாறாத அந்த ஒரு குழந்தைகிட்ட எதை பார்த்துட்டா நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்ட்டு தான் இந்த பெடோஃபைல்ஸ் கிட்ட நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட கொஞ்சம் கூட கற்பனைக்கு எட்டாத ஒரு மனித மிருகங்களை உங்கள் சிங்கப்படை பெண்களை வச்சு நீங்கள் அறிவுரை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் திருத்தி தள்ளிடுவீங்க. அதெல்லாம் நடக்காது. கடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் தான் சரி பண்ணும் அப்படிங்கிறதை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சீக்கிரமாக உணர்ந்து இந்த சீரியஸான இஷ்யூவை, நீங்கள் சொன்ன வார்த்தை தான், சீக்கிரமாக சரி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றால் திமுகவுக்கு ஏற்பட்ட அதே கெட்ட பெயரும் அதே ஒரு அவப்பெயரும் தான் சுமக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தயவு செஞ்சு உங்கள் தாவேக நிர்வாகிகளுக்காக இருந்தாலும் சரி, அல்லது எம்எல்ஏ அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, இந்த ரீல்ஸ் போட்டு மக்களை இரிட்டேட் பண்ணுற வேலையை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள்.
ஏன்னா இதுவே உங்களுக்கு பயங்கரமான பேக் ஃபயர் ஆகும். அதையும் தாங்கள் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் அது தங்களுடைய கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.